ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1லேருந்து ஒரு எக்ஸசைஸ் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஓர் எண்ணை கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கொடுக்கல, அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதை 4 வகுக்கிறான் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ 4/3 வகுத்திருந்தா அவனுக்கு ஒரு எண் கிடைச்சிருக்கும். அந்த எண்ணை நமக்கு என்னன்னு கொடுக்கல, அதனால அதையும் நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஆனால் அவன் 4/3 வகுக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டான், 4/3 பெருக்கிட்டான். இப்போ எக்ஸுங்கிற ஒரு நம்பர் அவன் 4/3 வகுக்காம 4/3 பெருக்கியிருக்கான். பெருக்கும்போது அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அந்த சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக கிடைச்சிருக்கு. நம்ம அந்த சரியான விடையை தான் இப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த விடையை காட்டிலும் என்னது 70 கூடுதலாக கிடைச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல்னு கொடுத்ததுனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இனி இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு நம்ம இதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் இன்ட்டு 4/3 இருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4x/3 கிடைக்கும். அடுத்து இது எக்ஸோட வேல்யூ தான் இது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் டிவைடட் 4/3 ப்ளஸ் 70. இப்போ 4x/3 சீக்வல் டு, இது டிவைடட்ல இருக்கு, டிவைடட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா 4/3யோட தலைகீழி வேல்யூ கிடைக்கும். இப்போ 4/3 3/4 ஆயிரும். இப்போ இது 3x/4 கிடைக்கும் பிளஸ் 70. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அதனால எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம கொண்டு போறோம். ஏற்கனவே 4x/3 இருக்கு, இந்த 3x/4 அந்த பக்கம் கொண்டு போறோம். இப்போ 3x/4 ஈக்குவல் டு 70. இப்போ நம்ம பார்த்தோம்னா டினாமினேட்டர் வேற வேற இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணா, கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். இப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும் 12. அதுக்கு பிறகு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது 2ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இது 2ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4ஐயும் 4xஐயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், என்ன கிடைக்கும் 16x மைனஸ் 3யும் 3xஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9x ஈக்குவல் டு 70. நீ இதை இந்த பக்கம் கொண்டு போறோம். இப்போ 6xஐயும் 9xஐயும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 7x ஈக்குவல் டு 70 இன்ட்டு 12. நீ எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அதனால 7 நம்ம இங்கே கொண்டு போகிறோம். மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடட் ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 இன்ட்டு 12 டிவைடட் 7. இப்போ நான் கட் பண்ணோன்னா 1 7 7 10 7s are 70. இப்போ 10ம் 12 இருக்கு, 10ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 120. அப்போ அந்த எண் என்னன்னா 120. அப்போ 4/3 அவன் வகுத்திருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்னவா இருக்கும் 120. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது சம் தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.